சாதாரணமான ஒரு கம்பெனி ஏதாவது ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிற டைம்ல அவன் என்ன திங்க் பண்ணுவான்னா, என்னைக்கு ஆரம்பிக்கிறான் அல்ல, என்னைக்கு இந்த கம்பெனியை முடிச்சிடலாம் க்ளோஸ் பண்ணிக்கலாம் டேட்டா தான் முதல்ல பிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்கலாம். புரியுதா? ஆனா இங்க வந்து அப்படி க்ளோஸ் பண்ண இவருக்கு முடியாது. 25,000 கோடி அசெட், 45 நகை கடை இருக்கு, ஜுவல்லரி ஷாப், 46வது 46th ஜுவல்லரி இஸ் கோயிங் டு பி ஓபனிங் செரமனி வந்து அடுத்த மாசம் இருக்கும். தனுஷ் இல்லனா ரஜினிகாந்த் டேட்டா வேண்டி வெயிட் பண்றாங்க மதுரையில. ஓரோ ஷாப்பிலும் 1000 கிலோக்கு மேல இருக்கும் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ். 125 பிரைவேட் பேங்க் வச்சிருக்காரு, என்பிஎஃப்சி நான் பேங்கிங் பினான்சியல் கார்பரேஷன், சிட்ஸ் ஃபண்ட் கம்பெனி, அது இது ரிசோர்ட் எல்லாம் வச்சிருக்காரு. இவ்வளவு கோடி கோடி இருக்கப்பட்ட ஒரு ஆள் வந்து மக்கள்கிட்ட ஏமாத்த அவசியம் இருக்குதா இல்லையா? ஒண்ணுமா? நான் கேட்டேன், சார் எதுக்கு சார் இந்த கம்பெனி ஆரம்பிக்கிறேன், பேசாம அப்படித்தானே போனோம், நீங்க எப்படின்னா சார் நான் மக்களுக்கு சேவை பண்ணிட்டு இருக்கிறது இல்லை, இது வந்து ஒன் ஆஃப் த டைப் ஆஃப் சேவை, நெட்வொர்க் மார்க்கெட்டிங், இனி எவனையும் யாரும் ஏமாத்த கூடாது, எல்லா ஏமாத்தவங்களும் என் கம்பெனி வந்து வாழ்க பூரா சந்தோஷமா இருக்கணும். அது சொன்னதுனால வேற கம்பெனில 10 லட்சம் மாசம் வாங்கிட்டு இருந்தேன்னா அதை அப்படியே தூக்கி போட்டுட்டு வந்தேன். நம்புறீங்களா? ப்ரோக்ராம் காமிக்கிறேன், இங்க அப்படியே விட்டுட்டு வந்திருக்கேன். இனி நான் கேட்கணும் ஒரு விஷயம், இந்த கம்பெனியில ஏது கம்பெனி போனாலும் ஒரு கிட்ட கொடுப்பாங்க, அப்படி ஒரு கிட்ட எடுத்து தள்ளி வச்சு இதுதான் சார் இல்ல, அப்படியே எடுத்துட்டு வந்து வீட்டுக்குள்ள வந்து அந்த நம்ம வந்து அந்த கட்டிலுக்கு கீழே வச்சிருப்போம். இது பார்க்க பார்க்க அவனை நம்ம திட்டுவோம். கரெக்ட் தானே? எதுக்குடா நான் அது போய் சேர்ந்தேன், இவ்வளவு பணத்தை, இது வந்து பொண்டாட்டி பார்த்து அப்படியே வீடு விளக்கப்பட்ட பணத்தை போய் போட்டது இப்படி வச்சிருக்கேன்னு கேட்பாரு. இந்த வாட்டி அப்படியே 2 மூக்குத்தி வாங்கி கொண்டு கொடுத்தா அப்ப இப்பதான் நீ ஒழுங்கா இருக்க, நல்ல கம்பெனி எடுத்துக்க கேட்பாங்க. கரெக்டா? கரெக்ட் தானே? யூஸ்ஃபுல் ப்ராடக்ட்ஸ் தானே? அப்ப இப்ப வந்து மல்லிகை சாமான் வந்தாச்சு. பாருங்க, இந்த எம்எல்ஏ கம்பெனில பொறுத்த வரைக்கும் நீட் பேஸ் ப்ராடக்டே கிடையாது எல்லா கம்பெனிக்கும். இங்க வந்து நெசசரி ப்ராடக்ட்ஸ். இன்னைக்கு சாப்பிட்டீங்களா? எத்தனை பேர் சாப்பிட்டீங்க? மத்தியானம் சாப்பிட்டேன். கை போக மாட்டீங்களா? அப்ப உங்களுக்கு இது பண்ணலாம். காலையில எத்தனை பேர் பள்ளி விளக்கி குளிச்சாங்க? கை போக. சோப்பு பேசல எங்க இருக்கு, அப்ப இது பண்ணலாம். கரெக்ட் தானே? துணி இருக்கு, ட்ரெஸ் இருக்கு, கோல்டன் எல்லாமே இருக்கு. இது வந்து பேசாம நம்ம ஏதோ பண்ணிட்டு இருக்கிறத இதை பண்ணிட்டு போயிட்டே இருந்தா சம்பாதிச்சு லைஃப்ல செட்டில் ஆயிடும். மல்டி லெவல் மார்க்கெட்டிங் சொன்னா எப்படி பிசினஸ் சொல்றீங்கன்னா கிளியரா சொல்றேன், இட்ஸ் a graph of மல்டி லெவல் மார்க்கெட்டிங். இது வந்து ட்ரெடிஷனல் பிசினஸ், இது ட்ரெடிஷனல் பிசினஸ். எம்எல்எம் என்ன, பிஜி கார்டு என்ன இருந்தா, பிஜி கார்டு இப்படி இருக்கு கிராஃப். இப்படி ஒரு எக்ஸாம் சொல்றேன். நம்ம போய் வேலை பண்றோம், காலையில இருந்து இருந்துச்சு வேலைக்கு போய் காலையில இருந்து மத்தியானம் வரை ஒர்க் மணி 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 மணி. கரெக்டா? கரெக்டா? காலையில ஒரு ஷாப் ஆரம்பிச்சிருக்கோம், அந்த ஷாப்பை போய் காலையில இருந்து மத்தியானம் வரை ஒர்க் அப்ப மணி 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 மணி. கரெக்டா? கரெக்டா? என்ன ஒண்ணு சொல்ல மாட்டேங்குது, ஒரு ஃப்ரெண்டா பாருப்பா. அப்படி அப்படி வந்து போட்ட தூக்கு பண்ணுமா, பெரிய ஜீவிய பார்க்க மாதிரி பாக்குறீங்களா? அதான் கேக்குறேன், சாதாரண. அப்புறம் வந்து இன்னைக்கு வந்து ஒரு அரசியல்வாதிய யாரா போட்டு தள்ளிட்டாங்க, இன்னைக்கு வந்து ஹர்த்தால் பந்து, கடை திறக்கவே இல்லை, பணம் கிடைக்குமா? பணம் மாதிரியே கிடையாது. கரெக்டா? அப்படியே குடும்பத்துல வந்து ஒரு ஆள் இறந்து போறாங்க, ஹாஃப் டே கடை திறக்கல, ஹாஃப் டே வருமானம் கிடையாது. கரெக்டா? கரெக்ட் தானே? 5 நாள் அப்படியே படுத்துட்டோம், கடையே திறக்கல, பணமே வரல, நம்ம செத்துட்டோம், அப்படியே கடையை கட்டிட்டோம். கரெக்டா? கரெக்ட் தானே? எல்லாம் பசங்க எல்லாம் பண்ண மாட்டாங்க, பசங்க எல்லாம் பெரிய பெரிய லெவலுக்கு ஆயிட்டாங்க, எல்லாமே எங்கேயே செட்டில் ஆயிருப்பாங்க. கரெக்டா? வேற மல்டி லெவல் மார்க்கெட்டிங் பிஜி கார்டுல நீங்க ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் ஒரு ரூபாய் கிடைக்கும், பணம். கரெக்டா? கரெக்டா? அப்படி போய் மறுபடியும் போய் கொஞ்சம் ஆள போய் ஒர்க் 500 ரூபாய் பணம் கிடைச்சிருப்பான், மணி, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வந்து ஒர்க் கம்மியா வருது, மணி 1000 ரூபாய் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒர்க் 5000 ரூபாய் வந்துச்சு, மணி. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தனை போட்டு தள்ளி அப்படியே அன்னைக்கு வந்து ஒர்க்கே கிடையாது, ஆனா அடுத்த ஊர்ல ஒர்க் நடந்துட்டு இருக்கு, ஒர்க் இல்ல அடுத்த ஊர்ல ஒர்க் நடந்துருக்கு, நமக்கு மணி. இன்னைக்கு பந்து வந்துச்சு, மணி. இன்னைக்கு நம்ம படுத்துட்டு 5 நாள் மணி. நம்ம செத்த பசங்களுக்கு பொண்டாட்டிக்கு மணி. இத நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். 2 பேரை கொண்டு வரதுக்கு கூட பெரிய கஷ்டமா? எத்தனை பேர் இருக்காங்க? 2 பேர் கஷ்டம் இருக்கா? இங்க பாருங்க, அங்க யாரும் வந்து பாக்குறீங்க. 2 பேரை கொண்டு வரதுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? மேரேஜ் பண்ண எத்தனை பேர் இருக்கு? கை பக்கம். எத்தனை பேரை இன்வைட் பண்ண? எத்தனை இருக்கா? மேரேஜ்
மேரேஜுக்கு எத்தனை பேர் இன்வைட் பண்ணேன்? 300 பேர். 300 பேர். பாத்தியா எவ்வளவு பேர் வேணும் சார்? 2 பேர். வேணும். எத்தனை இன்வைட் பண்ணாங்க மேரேஜுக்கு? 500-1000 பேரை இன்வைட் பண்ணி அப்படியே செலவு பண்ணி சாப்பாடை கொடுத்து சரக்கு கொடுத்து எல்லாத்தையும் செலவு பண்ண வச்சு மேரேஜ் பண்ணி அந்த நாளை யோசிச்சு இப்ப ரொம்ப கரெக்டா இருந்தா கூட பரவாயில்ல. சொல்றேன்டா இது பாருங்க, 2 ஆளை கொண்டு வர நம்மளால முடியாதா? அப்படியே செத்திருங்கன்னு சொல்லி சாப்பிடாது, என் பேர எழுதி வைக்க கூடாது. சொல்றேன், தமாசை சொல்றேன். 2 பேரை கொண்டு வர முடியலன்னா செத்தரணும்னு சொல்லுவேன். என்ன தெரியுமா? அப்ப நம்ம மஞ்சள் எடுக்கிறதுக்கு ஃப்ரெண்டு 2 பேர் இருக்காங்க, 4 பேர் இருப்பாங்க தூக்கிட்டு போகுது. கரெக்டா? 4 பேர் கிடைக்கும்ல? கரெக்ட் தானே சார்? 2 பேரை கொண்டு வரதுக்கு இவ்வளவு கஷ்டமா? இது எப்படி பணம் வரணும் பாருங்க. உங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா, இதை ஞாபகத்துக்கு வச்சுக்கோ. இந்த பிசினஸ் எதுக்கு பண்ணணும் அதான் இம்பார்ட்டன்ட். லீகாலிட்டி எல்லாம் பக்கா இருக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லாமே இருக்கு. ஆனா இந்த பிசினஸ் பண்ணி உங்களுக்கு சம்பாதிக்கணுமா? லைஃப்ல ஏதாவது ஆகணும்னா அதுக்கு ஆசை இருக்கா? அப்ப பண்ணலாம். உங்க வேலை பண்ணிட்டு இருக்கோம், அது பண்ணிட்டே இருக்கும். படிச்சுட்டு இருக்கோம், அது பண்ணிட்டே இருக்கோம். ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கா, அப்படியே பண்ணிட்டு இருக்கோம். ஏதாவது பிசினஸ் இருக்கு பண்ணிட்டு இருக்கோம். சைமல்டேனியஸ்லி அதோட ஒரு நாளைக்கு 2 நாள் ஒரு 1-2 ஹவர் நீங்க பண்ணிட்டேன்னா லைஃப்ல செட் ஆக போறோம். கரெக்டா? பார்ட் டைம். அப்புறம் நம்ம இருக்கப்பட்ட இங்கத்திலிருந்து டபுள் வந்துட்டுன்னா அப்படியே தூக்கி போட்டு ஃபுல் இறங்கணும். அதனால ஆளை வச்சுட்டு நம்ம இது இறங்கணும். கரெக்டா? கரெக்ட் தானே? சரி, நான் ஒரு விஷயம் சொல்றேன். ஆசை இருக்கட்டும். எத்தனை பேர் இருக்கு ஆசை? எனக்கு ஆசை இருக்கு, எல்லாரும் இருக்கு. ஆசையே கிடையாது. சரி, நான் சும்மா தான் கேக்குறேன், எப்படி இது ஒர்க் அவுட் ஆகும் நான் சொல்றேன். ஒரு அழகான ஒரு கார் வாங்கலாம், அப்படி ஆசை இருக்கு. எவ்வளவு இருக்கு? ஆசைப்படாது. ஆசைப்பட்டா டாக்ஸே கட்ட வேண்டாம் கவர்மெண்ட்டுக்கு. கட்டணுமா? ஆசைப்படலாம் இல்ல? சரி, ஒரு கார் வேணும். எவ்வளவு அமௌண்ட் கார் வாங்கணும் சொல்லுவீங்களா? 50 lakhs. கொஞ்சம் ஆசை கொஞ்சம் பெருசா சொல்லுங்க சார். 50 lakhs. சொல்லு சார், அப்படி சொல்லு. அப்படி போடு. 80 lakhs பென்ஸ் எடுக்கணும் அப்படி சொல்லு சார். அப்படி aim to the sky, then only you can reach at least the coconut tree. Aim to the coconut tree, you can reach at least the ground. Without aim உள்ளதான் போகணும். அப்படிதானே போயிட்டு இருக்க மக்கள். எய்ம் இருக்கணும், லட்சியம் இருக்கணும். எனக்கு அது வேணும் இது வேணும் ஆசைப்படணும். அப்பதான் டீக்கடை நடத்தினவன் பிரதமரா வருவார். ஆசை இருக்கணும். கரெக்டா? எனக்கு ஆசை இல்ல, எப்படி இருந்தா பிறந்தேனா அப்படியே போயிட்டே இருக்கு. அப்பாவா அப்ப ரொம்ப ஏழா இருந்தா தாத்தா அவ்வளோ பயங்கர பிச்சைக்காரனா இருந்தா. இப்ப நானும் அப்படித்தான் இருக்கேன். பசங்க நீங்க அப்படி இருக்குன்னு சொல்லணுமா? ஏன் நமக்கு வாழக்கூடாதா? ரொம்ப பணம் சம்பாதிக்க கூடாதா? ஏன் நமக்கு ரைட் கிடையாதா? ஜாதியில அவ்வளவு கம்மியா? ஜாதியா எவன் மட்டும் வச்சா? மனிதனா கடவுள் புறக்க வச்சது மனிதனா தான். நம்ம தான் அவங்கள பிரிச்சு வச்சிருக்காங்க பொலிட்டிக்ஸ். கரெக்டா? ஏன்னா ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டியனுக்கு பிளட் ரெட் ப்ளூ கிரீன் எல்லோ பிளாக் ஒயிட் இருக்கா? எல்லாமே ரெட்டு தானே இருக்குது. கரெக்ட் தானே? இங்க பாக்காது, இங்க பாருங்க. சரி, அப்படி நமக்கு என்ன வேணும்? 50 lakhs கார் வேணும். சும்மா ஆசைப்படலாம் இல்ல. அன்னைக்கு பார்த்து ஆசைப்பட்டு இன்னைக்கு 2 புள்ள இருக்கு. அவ்வளவுதான். அதுதான் லைஃப். ஆசைப்படணும். சரி, அப்படின்னு ஒரு ஹவுஸ் வேணும், ஒரு வீடு வேணும். தப்பான தமிழ் தெரியாம ஒரு இடத்துல போய் சார் உங்களுக்கு ஒரு சின்ன வீடு வேணும் சொல்லுப்பா உழைக்கிறாங்க. அப்பதான் சொல்றேன் சார் சொல்லக்கூடாது, அது வேற அர்த்தம். தமிழ்நாடுல நாங்க சொல்லணும்னா சின்ன வீடுன்னா ஸ்மால் ஹோம், பெரிய வீடுனா பிக் ஹோம், அதுதான் அர்த்தம். தெரியாம தந்துட்டு அதனால சொல்ல மாட்டேன். ஒரு வீடு வேணும், ஒரு வீடு வேணும்னு ஆசை இருக்கு. ஆசை இருக்குதா இல்லையா? அப்படின்னா அந்த வீடு வேணும்னா எவ்வளவு லட்சத்துக்கு வீடு வேணும் சொல்லுங்க சார்? 1 crore. சொல்லிட்டாரு. கரெக்டா? கை அப்படி 1 crore அப்படி கூட அரவாள். அப்புறம் நம்ம அக்கௌண்ட்ல பேங்க்ல இப்ப எவ்வளவு இருக்கு? 0 balance. சொல்றதுக்கு அவருக்கு வெக்கமே இல்ல. அப்படிதான் சொல்லணும். அப்படி உள்ளது எங்கிட்ட எல்லாம் பணம் இருக்குன்னு சொல்லக்கூடாது. இருக்கதான் இருக்கு, இல்லன்னா நினைச்சுக்கோ நீ என்னதான் பண்ண போறேன். கரெக்டா? பேங்க்ல எவ்வளவு இருந்தா நல்லா இருக்கு? மினிமம் எப்படி நீங்க? சரி, நானே சொல்றேன் 1 crore இருக்குன்னு நினைச்சுக்கோ. சரி, மினிமம் தான் சொன்னேன். அப்படின்னா 2 crore 50 lakhs இது நமக்கு வேணும். கரெக்டா? கரெக்டா? கரெக்டா தானே? நம்ம வயசு எவ்வளவு ஆச்சு நினைச்சு பாருங்க. எவ்வளவு ஆச்சுன்னு நினைச்சு பாத்துக்கணும். நீங்க நான் எதுக்கு சொல்ல போறேன்னு பாத்தீங்கன்னா, சரி இதுதான் நம்ம ஆசை. கரெக்டா? இப்போ ஒரு 25 வயசு யாருக்கு இருக்கு? கை கொடுக்கலாமா? வேற யாரு இருக்காங்க? அகிலன். சரி, 25 வயசு எனக்கு 52 ஆகுது. ஆமா, அப்படி இருக்கு.
எளிமையா இருக்கிறது தானே. விஜய் படத்துல பாத்துட்டு விஜய் கோலாஜி அவருக்கு 50 வயசா 18 வயசு பொண்ணு கூட நடிக்கிறான். கரெக்டா? எளிமையா இருக்கிறது எப்பவுமே. மனசு நல்லா இருந்தா எளிமை வந்துடும். அதேல எனக்கு 26 தான். சரி 25 வயசுல ஆகணும். கரெக்டா? சரி இப்ப இருக்கும் எனக்கு வந்து ஒரு இவ்வளவு எனக்கு வேணாம் 10 வருஷம். நீங்க விஜய் காட்டு மறந்துருக்கோம், எம்எல்ஏ மறந்துருக்கோம். இப்ப இருக்கப்பட்ட சூழ்நிலையில பிசினஸ்ல சாதாரண ஒரு மனிதன், நான் கோடீஸ்வரன் சொல்லல, சாதாரண ஒரு மனிதனுக்கு ஒரு 10 வருஷம் கொடுக்குறேன். 10 வருஷம் கழிஞ்சு 35 வயசுல இது வேணும். கரெக்டா? இப்ப இருக்கிற சூழ்நிலையில 1000 ரூபாய் மந்திரி எனக்கு கரெக்டா எல்லாம் போய் மிச்சம் வச்சிருக்கேன்னு எத்தனை பேர் இருக்காங்க அக்கௌண்ட்ல போடுறது? 500 ஒரு ஆள் இருக்காங்க. அப்ப அதை சொல்லலாம். அப்படின்னா ஒரு மாசத்துக்கு 500, ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு வரும் அக்கௌண்ட்ல? அப்படின்னா 10 வருஷத்துக்கு 60,000 ரூபாய் தான் வருதா? நமக்கு எவ்வளவு வேணும்? 2.5 கோடி வேணும். சரி 60,000 ரூபாய் தான் வருது, 60,000 ரூபாய் தான் வருது. அப்ப 2.5 கோடி வேணும் போட்டுமே. அப்புறம் மறுபடியும் நமக்கு என்ன பண்ணலாம்? ஒரு 10 வருஷம் ஆட் பண்ணலாம். 35 வயசுல 10 வருஷம் ஆடலாம். அப்படின்னா 45 வயசுல இது வேணும். அப்ப 20 வருஷம் கழிஞ்சது போதும். அப்படின்னா 20 வருஷம்னா 60,000க்கு எவ்வளவு வரும் நம்ம அக்கௌண்ட்ல? 1.2 lakhs தான் வரும். அப்புறம் என்ன பண்ண முடியும்? நம்ம இதுதானே பண்ண முடியும். அப்புறம் நம்ம ஆசையா கொஞ்சம் கூட தாண்டி வச்சிடலாம். 10 வருஷம் 55 வயசுல இது வேணும். கரெக்டா? அப்படின்னு எவ்வளவு வரும்? சரி ஒரு எவ்வளவு வரும்? 180 வரும். 1,80,000 அல்ல அவ்வளவுதானே வருது. முடியுமா? எவ்வளவு வேணும்? 2 கோடி. அவ்வளவு வேணும். அது பெரிய ஆசை நமக்கு. அப்படின்னா 10 வருஷம் மறுபடியும் 65 வயசு உயிரோட இருந்தா, ஏன்னா இப்ப எல்லாத்துக்கும் வந்து என்ன இருக்கு, சுகர் இருக்கு, அது இருக்கு, நோயின்னு என்ன, இவ்வளவு மாத்திரோட தான் நம்ம 60 வயசுல தாட்டி போனோம். கரெக்டா? இப்போ ஏஜ்ல எல்லாரும் கவனமா பாருங்க. 65 வயசு இல்ல, நம்ம 60 வயசா நம்ம என்ன பண்ணுவோம்? மக்களை எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு, பசங்களை, சின்ன பசங்களை, பேத்தி பேத்தம் பேரனை எல்லாத்தையும் கூப்பிட வச்சு, ஊருக்கார கூப்பிட வச்சு சாப்பாடு சமைச்சு கொடுப்பேன். சஷ்டி பூர்த்தி தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? 60 வயசுக்கு. கரெக்ட் தானே? அப்படி ஒரு 60 வயசுல ஒரு கொண்டாட்டம் இருக்கும்ல ஃபேமிலில, அது 60ஆம் கல்யாணம் சொல்லுவாங்க. அதாவது சஷ்டி பூர்த்தின்னு மலையாளத்தில் சொல்லாது. சஷ்டி பூர்த்தி வேர்ட் இஸ் சம்ஸ்கிருத். அப்ப கூட முடியாது. அப்ப எவ்வளவு கிடைக்கும் நமக்கு? எவ்வளவு கிடைக்கும்? 2,40,000 தான். எவ்வளவு வேணும்? சரி அப்படின்னு போட்டு 75 வயசுல உயிரோடு இருந்தா அன்னைக்கு சாவதுக்கு முன்னாடி இந்த காருக்குள்ள கேரி இருந்தா அப்படியே சுத்தணும். அப்ப கூட ஆசை நிறைவேறணும். அவன் முடியுமா? அவ்வளவுதான் அட்வான்ஸ் தான் கட்டிட்டு அப்படியே நிம்மதியா போயிடுவோம். கரெக்டா? இதுதான் நம்ம லைஃப். ஆசை நிறைவேறதுக்கு நீங்க வந்து 1000 வச்சுக்கோ, 2000 வச்சுக்கோ, 5000 சார் ப்ளீஸ் சார், எல்லாரும் பரவாயில்ல சார், நீங்க எல்லாத்தையும் மாத்தி வச்சுட்டு 15 நிமிஷம் கவனமா இருக்கு ப்ளீஸ். அப்படின்னா இவ்வளவு ஏஜுக்கு உள்ள நமக்கு ஆசை நிறைவேற முடியாது. என்ன உங்களுக்கு 2 பேரை கொண்டு வர முடியுமா? புது ஆளுன்னு சொல்லணும். வேற யாரும் நெட்வொர்க் தெரியுமா சொல்லக்கூடாது. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச். நான் ஒரு மாசத்துல 2 பேரை கொண்டு வர முடியும். ஒரு 2 பேரை கொண்டு வர எவ்வளவு டைம் எடுக்கும்? மேடம் 1 ஹவர்ல கூப்பிட்டு 1 ஹவர். எனக்கு ஒரு வாரத்துல எத்தனை பேர் 2 பேரை கொண்டு வர முடியும்? எத்தனை பேர் இருக்காங்க? 5 பேர். அல்ல 2 பேர். நீங்க லீடர்ஸ். புது ஆளு தான். புது ஆள்கிட்ட கேட்கறேன். இன்னைக்கு புதுசா வந்தாங்க. என்னமா ஒரு மாசம் கிடைச்சா 2 பேரை கொண்டு வர முடியாதா? என்ன பாத்து ஸ்கூல்ல வந்து படிக்கும்போது டீச்சர் ஸ்கூல்ல வந்து ஏதாவது கொஸ்டின் புரிஞ்சிருவோம். அப்படி அந்த காலத்துல பழகிறது. பரவாயில்ல சொல்றேன். ஒரு மாசம் எடுத்து 2 பேரை கொண்டு வர முடியுமில்ல? அப்போ நம்ம பேர் என்னமா? கேட்கிறேன். பேர் ஒண்ணு தென்றல். தென்றல் காற்று. பேரு கேட்டது கிடையாது. அதனால அப்ப ஜனவரியில வந்து அம்மா வந்து ஒரு 2 ஆளை கொண்டு வந்தேன். அந்த 2 பேரை தான் நமக்கு ஜனவரி கொண்டு வர முடிஞ்சு. அதுக்கு மேல கொண்டு வர முடியல. ஒரு 1 ஹவர்ல 10 பேர், ஒரு 5 பேர், 60 பேர் சொல்லுவாங்க. ஆனா பிப்ரவரியில 2 பேர் கொண்டு வந்தா 4 பேர் வருவாங்க. அப்படின்னா மார்ச்ல 8 பேர் வருவாங்க. அப்படின்னா இந்த மார்ச்ல எத்தனை பேர் வருவாங்க? கால்குலேட் பண்ணாம சொல்லு, சீக்கிரம் சொல்லு. 50 பேர் வருவாங்களா? 100 பேர் வருவாங்களா? சரி 100 பேர் வருவாங்க. கரெக்டா?
கரெக்ட் தானே? நான் என்ன சொல்றேன்னா கவனமா பாருங்க, மல்டிப்ளிகேஷன் அண்ட் டூப்ளிகேஷன் சொல்றதுதான் இந்த பிசினஸ். பொருளை வித்து நடக்கிறது கிடையாது, ஆளை சேர்க்கறது கிடையாது. மல்டிப்ளிகேஷன் டூப்ளிகேஷன். ஆகஸ்ட் எத்தனை பேர் வருவாங்க? ஏப்ரல்ல 14 பேர் வருவாங்க. எவ்வளவு? 32. ஜூன்ல 64, ஜூலைல 128 தானே? நான் 125 ரவுண்ட் பண்றேன், எனக்கு கணக்கில் ரொம்ப வீக். அப்போ ஆகஸ்ட்ல 250 பேர் வருவாங்க, செப்டம்பர்ல 500 பேர் வருவாங்க, அக்டோபர்ல 1000 பேர் வருவாங்க, நவம்பர்ல 2000 பேர் வருவாங்க, டிசம்பர்ல 4000 பேர் வருவாங்க, அடுத்த ஜனவரி 8000 பேர் வருவாங்க, பிப்ரவரியில 16000 பேர் வருவாங்க, அடுத்த மாசம் எவ்வளவு பேர் வருவாங்க? 32,000 பேர் வருவாங்க. நான் கேட்கிற கொஸ்டின் என்னன்னா, நீங்க வந்துட்டியோ லெப்ட்ல ரைட்ல 50 பிவி லெப்ட்ல 50 பிவி ரைட்ல ஒரு ஜோடிக்கு உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்? 1000 ரூபாய் கிடைக்கும். அப்படின்னா 10 ஜோடிக்கு எவ்வளவு கிடைக்கும்? எவ்வளவு கிடைக்கும் சொல்லுங்க சார். 10,000 ரூபாய் கிடைக்கும். அப்படின்னா 100 ஜோடிக்கு எவ்வளவு கிடைக்கும்? 1 லட்சம் ரூபாய் கிடைக்கும். 1000 ஜோடிக்கு எவ்வளவு கிடைக்கும்? 10 லட்சம் கிடைக்கும். அப்படின்னா 2000 ஜோடிக்கு எவ்வளவு கிடைக்கும்? எவ்வளவு இருக்கு? 20 லட்சம் கிடைக்கும். கரெக்டா? கரெக்டா தானே? 4000 பேருக்கு எவ்வளவு கிடைக்கும்? 40 லட்சம் கிடைக்கும். 8000 பேருக்கு எவ்வளவு கிடைக்கும்? 80 லட்சம். 16,000 பேருக்கு எவ்வளவு கிடைக்கும்? 1,60,00,000. 32,000 பேருக்கு எவ்வளவு கிடைக்கும்? 3 கோடி, 4 கோடி சம்திங் வரும். எவ்வளவு வரும்? 4 கோடி கரெக்டா வரும். கரெக்டா 15 மாசத்துல நீங்க ஒழுங்கா ஒர்க் பண்ணி 100% விச்சா 4 கோடி 5 கோடி வரும். நமக்கு எவ்வளவு போதும்? மீதி எனக்கு கொடுத்துருங்க, பிரச்சனை இல்லை. சொல்லுங்க. வாழ்க பூரை 70 வருஷம் 80 வருஷம் 90 வருஷம் வாழ்க்கையில வாழ்ந்து ஏகப்பட்ட படம் சம்பாதிச்சு மறுபடியும் திரும்பி பாக்குற டைம்ல அக்கௌண்ட்ல பணம் கிடையாது, பசங்களும் நம்ம கூட இல்ல, அவங்களும் செட் ஆயிட்டாங்க. கரெக்டா? இப்ப உள்ள பசங்களை தெரியுமா? ஒருத்தன் டாக்டர், ஒருத்தன் இன்ஜினியர், ஒருத்தன் கனடால, ஒருத்தன் அமெரிக்கால. அப்பா கடையில என்னது ஓல்டேஜ் ஹோம் அங்க போய் சொல்லிடுவான். கரெக்டா? இருக்கிறதெல்லாம் வித்து கொடுத்துட்டா, தெருவுக்கு தான் வரணும். கரெக்டா இல்லையா? இது 15 மாசத்துல உங்களுக்கு வின் பண்ண முடியும். 100% 100% எவ்வளவு வரும்? 4 கோடி வரும். எவ்வளவு வரும்? 100% மார்க்னா உங்களுக்கு எவ்வளவு வரும்? 4 கோடி வரும். 100க்கு 50 மார்க் தான் கிடைச்சுன்னா எவ்வளவு வரும்? 2 கோடி வரும். 100க்கு 10 மார்க் தான் கிடைச்சா எவ்வளவு வரும்? 40 லட்சம் வரும். கரெக்டா? கரெக்டா? 10% கிடைச்சா ஃபெயிலா சக்சஸா? சக்சஸ் ஆனா 4 கோடி, ஃபெயில் ஆனா 40 லட்சம். எந்த பிசினஸ் சொல்லுவீங்களா? சொல்லுவீங்களா? நம்ம 1 வருஷம் வேண்டாம், 10% கூட ஒரு 3 வருஷம் 4 வருஷம் இருந்தா சூப்பரா வாழலாம். கரெக்டா? 10 வருஷம் ஸ்கூல்ல படிச்சோம், 2 வருஷம் ப்ரீ டிகிரி படிச்சோம், +1 +2, 3 வருஷம் டிகிரி படிச்சோம், 2 வருஷம் பிஜி படிச்சோம், ஒராக்கிள், C++, ஜாவா அது இதுன்னு சொல்லி படிச்சோம். 18 வயசு படிச்சு வெளியில வந்தப்ப என்ன ஆச்சு? ஒரு பட்டம், எஜுகேட்டட் அன்எம்ப்ளாய், வேலை இல்லா பட்டதாரி. கரெக்டா? கரெக்ட் தானே? கரெக்ட் தானே? நீங்க ஏதாவது எய்ம் பண்ணீங்களா? எனக்கு பணம் வேணும், 3ஆவது செமஸ்டர் படிக்கிற பிரின்சிபால் செலவுக்கு பணம் தான் கேட்டீங்களா? நான் இவ்வளவு நாள் படிக்கிறேன், டீ காசு கூட கொடுக்கல கேட்பீங்களா? டீ வாங்கி கொடுக்காத சார் கேட்பீங்களா? யாராவது கேட்பீங்களா? இல்ல இல்ல. ஏன்? ஒன்னும் தெரியாது, நம்ம படிச்சுட்டு இருக்கோம். A+B the whole square is equal to A² + 2A + B² படிச்சோம். லைஃப்ல இப்பவும் தேடிட்டு இருக்கு, எதுக்குடா படிச்சேன்? லைஃப்ல இது வரை யூஸே கிடையாது. கரெக்டா? sin θ cos θ cosec θ tan θ படிச்சோம் மேத்ல. மத்தியானம் உள்ள தீட்டானா தெரியும், இந்த தீட்டையில படிச்சு லைஃப்லயே ஒண்ணும் ஆகல நம்ம. கரெக்டா? இருந்தும் படிச்சோம். கரெக்டா? ஆனா ஒரு ஜோடிக்கு 1000 ரூபாய் 10,000 ரூபாய் போட்டு நீங்க வந்து லெப்ட்ல ஒரு ஆளே ரைட்ல பீனு போட்டா 1000 ரூபாய் கிடைக்கும். 15 பேர் லெப்ட்ல 15 பேர் வந்தா 30,000 ரூபாய் கிடைக்கும்னு படிச்சுட்டு சொன்னா லைஃப்ல நீங்க வந்து கோடீஸ்வரனா மாறும். அதுதான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி. அதுதான் எதுக்கு சொல்றேன்னா, இத வந்து நீங்க வேண்டாம் பண்ணலாம் பண்ணாம இருக்கு, அது உங்களுக்கு விருப்பம். ஆனா பண்ணினாலும் பண்ணாதாலும் இந்த ஸ்டேஜில் வந்து பேசி வாழையில் இருக்கப்பட்ட சீரியஸா இருக்கப்பட்ட லீடர்ஸ் 3 வருஷம் அடுத்த வருஷம் இந்த டைம்ல இங்க வரும்போது மீட்டிங் இங்க இருக்காது. மீட்டிங் 1000 2000 பேர் 5000 பேர் கிட்ட மேடையில அப்படியே சச்சின் டெண்டுல்கரும் சௌரவ் காங்கினியும் மரடோனையும் மெஸ்ஸி வந்து தான் இனாகிரேட் பண்ணுவார். பார்க்கவே முடியாது. BMW பென்ஸ் போயிட்டே இருப்பா எல்லாருமே. நமக்கு வேணும்னா நீங்க பண்ணலாம். கடவுள் வாய்ப்பு கொடுப்பாரு. கடவுள் காலையில போட்டு சுட்டு விட்டு பாப்பா இதுதான் பிஜி காட்டு அப்படி எடுத்து பண்ணப்பான்னு சொல்லுவாங்களா? யாராவது எடுத்ததான் அனுப்பி வைப்பாங்க. கரெக்டா?
அப்படி என்ன அனுப்பி வச்சிருக்காரு கடவுளை உங்களுக்காக சொல்றது. அப்படி think பண்ணி பண்ணுங்க. யார் வராங்களா வர மாட்டாங்களா தெரியாது, எனக்கு பெருசா தெரியும் அது தெரியுதுன்னு சொல்லுவாங்க. யாரும் ஒண்ணு பண்ண போதில்லை. எல்லாமே எனக்கு ஒண்ணு தெரியாது, எனக்கு பணம் பசிக்கு, எனக்கு பணம் வேணும், சம்பாதிக்கணும்னு அந்த ஒரு வெறி இருக்குல்ல, அந்த வெறிதான் மக்களை வந்து எங்க ஏத்த முடியுது, soaring towards greater heights-ல எல்லாருமே ஏத்த முடியுது. லைஃப்னு பாத்தீங்கன்னா நீங்க சொல்லும் ஒரு கதை சொல்லி பினிஷ் பண்றேன். ஒன்ஸ் ஒரு கதை ஸ்டோரி. ஒன்ஸ் இந்த பிரம்மாவு தெரியுமா? பிரம்மாவு விஷ்ணு மகேஸ்வரி. பிரம்மா தெரியுமில்ல, அவர் தானே ஆயுசு கொடுக்குறது. கரெக்டா? அவர் தானே படைச்சோம், அவர் தானே படைக்கப்பட்டவர். பிரம்மாவுக்கு அப்படி உலகத்தை அப்படியே செட் பண்ணிட்டு உலகத்தை முதல்ல படைக்க போறாரு. அப்ப மனிதனை கொண்டு வந்து மனிதன் இங்க வா, உனக்கு வந்து படைச்சிருக்கோம், உனக்கு 20 இயர்ஸ் தான் உனக்கு ஏஜ். எவ்வளவு லைஃப்? 20 வயசு தான் உனக்கு மனிதனை கொடுத்துட்டு சொல்லிச்சு, உனக்கு வந்து 20 ஏஜ் தான் கொடுப்பேன்னு. என்னப்பா என்ன நீங்க இப்படி பண்ற கடவுளை? நான் ஏகப்பட்ட வயசு இருக்கணும், எனக்கு 20 வயசு பத்தாது, அதிகம் வேணும். அப்படியா? ஒரு 20 வயசு வேண்டாமா? சரி, அப்ப என்ன அதிகம் வேணாமா? மாறுது இல்ல, நான் மத்த எல்லாத்தையும் வந்து உருவாக்கினதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஏதாவது மிச்சம் இருந்தா கொடுக்குறேன்னு. அப்படி முதல்ல அவர் யாரை கொண்டு வந்தா, அப்படியே மங்கி மங்கின்னு குரங்கு குரங்கு அப்படியே உருவாக்குறாரு. குரங்கு சொல்லிச்சு, பாரு உனக்கு 40 வருஷம் கொடுக்க போறேன். எவ்வளவு வயசு? 40 வயசுல கொடுக்க போறேன். அவர் சொன்னாரு, எதுக்கு 40 வயசு? காட்டுக்குள்ள கீன்னு சொல்லி நான் நடக்கணும், காய்கறியை சாப்பிடணும், 40 வருஷம் என்ன கஷ்டப்பட போறல, எனக்கு அவ்வளவு ஆயுசு வேண்டாம். எவ்வளவு வேணும்? அதுக்கு பாதி போகணும் என்னாரு. அப்படி சரி நீ 20 வச்சுக்கோன்னு சொல்லி மீதி 20 யாரு கொடுத்தாங்க? கடவுளை மாதிரி மாத்தி வச்சுட்டாரு. கரெக்டா? அப்படியே குரங்க முடிச்சாச்சா? அடுத்து அப்படி போறாரு, குதிரையை தான் அடுத்து வர்றாரு. எப்படி? குதிரையை உருவாக்கிட்டாரு. குதிரைட்ட சொன்னாரு, வாப்பா நீ இன்னைக்கு குதிரை பூமியில போற உலகத்துல நீ பிறந்திருக்க, உனக்கு 40 இயர்ஸ். எதுக்கு? மக்கள் எல்லாம் என்ன போட்டாங்க, மேல பேர் இப்படி இப்படி போவாங்க, சாப்பாடு கூட கிடைக்காது. அப்புறம் ஏதாவது ஒரு யுத்தம் ஒரு வாரம் நடந்துன்னா அப்படியே நம்மள போட்டுருவாங்க. கரெக்டா? இல்லைன்னா தூக்கிட்டு போயிட்டு போலீஸ்காரன் வந்து சென்னை ஏதாவது மரீனா பீச்ல அப்படியே போவோம். அதனால எனக்கு 40 வருஷம் வேண்டாம், எனக்கு 20 போயிடும். அப்படியே சரியா? அப்படியே சரி 20 யார் கொடுத்தாங்க? அப்படி கொடுத்தாங்க. கரெக்டா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கழுதையை உருவாக்கினாரு. அது அரைக்கிறது கழுதை கழுத கழுதா கழுதையிட்ட சொல்லிச்சுட்டு, அப்பா பாப்பா உனக்கு 40 இயர்ஸ். என்ன சார் 40 இயர்ஸா? எப்பவுமே நான் வந்து மக்கள் எல்லாம் என்ன மதிக்க மாட்டா, குதிரை கூட மதிப்பா, என்ன கழுதான்னு மக்கள் சொல்லுவா. என் மேல எல்லாம் எடுத்து லோட வச்சுட்டு என்ன லோட போட்டு அடிச்சு தீரழிப்பேல, எனக்கு அவ்வளவு வேண்டாம், அப்ப எனக்கு வேணாம் பாதி போயிருந்து சொன்னாரு. அப்படி 20 என்ன பண்ணாங்க? கழுதை கொடுத்தாங்க. அடுத்த பார்த்தா அப்படியே நாயை உருவாக்கிட்டாரு. எப்படி? என்னது? நாயை உருவாக்கிச்சு. நாயிட்ட சொன்ன நாயிடுச்சே, அப்பப்போ தெளிவிலோட நடந்த மக்கள் என்ன கல் எடுத்தே அறியுமா? நாய்க்கு இன்னும் மதிப்பு வராது. ஏன்னா மக்கள் கேட்கறது, ஏன்னா நாயன்னு தான் கேட்கறான், என் குதிரைன்னு கேட்க மாட்டான். அப்படி ரொம்ப கேவல், எனக்கு அவ்வளவு வேண்டாம். அப்படி 20 பொருள் சொல்லி அந்த 20 எப்படி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இவ்வளவு நாளா நீ வந்து இப்படியே இல்ல அனிமல்ஸ் தானே உருவாக்குற, ஒரு பேர்டு ஒரு பறவையை உருவாக்கலாம்னு சொல்லி அவளு என்னது அவளுக்கு என்ன சொல்லுவாங்க பறவைக்கு? ஆந்தை வந்து உருவாக்கிட்டு அதுட்ட சொன்ன தெரிச்சு பாரு, டே டைம்ல கண்ணு கூட தெரியாது, நைட்டு தான் கண்டது. எதுக்கு சார் நீங்க, எதுக்கு தான் பிரம்மாவை எனக்கு எவ்வளவு ஏஜென்ட் வேண்டாம்னு சொல்லி அவருக்கு 20 கொடுத்தாங்க. பாருங்க, இதுக்கு எல்லாம் மிச்சம் எடுத்து யாரு கொடுத்தாங்க? மனிதனுக்கு கொடுத்தாங்க. மிச்சம் உள்ளது கொடுத்தாங்க. தெரியுமா? நான் கேட்கட்டுமா? ஆதித்த 20 வயசு வரை நம்ம எப்படிதான் இருந்தோம்? குரங்கு மாதிரி தானே இருந்தோம். மீன் சேர்ந்தது குரங்கு மாதிரி இல்ல, எது கடத்தாலும் படிச்சு பிஞ்சு தூரம் போட்டுருவாங்க. வெகுளியா இருந்தாங்க, குழந்தை வெளியானே. அதுதான் நோய். கரெக்டா? அடுத்த 20 வருஷம் என்னது? குதிரை மாதிரி. 20 வருஷம் கழிஞ்ச படிச்சல குதிரை மாதிரி ஓடும். கரெக்டா? ஓடி 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 தளர்ந்துருவோம். அப்படிதான் நம்ம ஓடி ஓடி இருந்தோம். ஃபேமிலி ஆச்சு. அதுக்கப்புறம் 40 வயசு ஆச்சு. அடுத்த 20 வருஷம் எது? கழுத மாதிரி தான் அந்த வயசுல. கேட்டு பாருங்க. ஏன்னா ஃபேமிலி ஃபுல்லா லைபிலிட்டி தோளுக்கு மேல இருக்கும். பிள்ளைலாம் படிக்க வரணும், பொண்டாட்டிய பார்க்கணும், அப்பா அம்மா பார்க்கணும், வீட்டுல செலவு, அந்த செலவு, நோய், அது இது, இந்த பாரம் எல்லாம் சொதக்கப்பட்ட அந்த ஏஜ் தான் அந்த கழுதைக்கு சொல்லி கொடுத்துருக்க அந்த கரெக்ட் ஏஜ். அதுக்கப்புறம் பாருங்க, அது கையில என்ன வேலை? பசங்களை எல்லாம் கெட்டிக்கிட்டு அவங்க எல்லாம் ஃபேமிலி ஆகி பிள்ளை குட்டி பிறந்து வீட்டுல இருக்கும்போ, அப்பா வீட வாசல பாத்துக்கோ, நாங்க ஜாலியா போயிட்டு வரணும் போவோம். அப்ப வீட்டுல நாய்க்கு வேலை என்னது? வீட காவல் இருக்கணும். கரெக்டா? அந்த ஏஜ் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாரு 80 வயசெல்லாம் போனா
80 வயசெல்லாம் போவானா சவுண்ட் கூட கிடைக்காது. பகலும் நைட்டும் காலும் அந்த அந்த அவுள் மாதிரி கண்ணே தெரியாது. யாரா வரான்னு பார்த்துட்டு அப்படியே படுத்துடணும். இதுதான்ப்பா நம்ம ஏஜ். இதுக்குள்ள உங்களுக்கு எவ்வளவு ஏஜ் ஆச்சுன்னு திங்க் பண்ணி பாரு. நான் சொல்ல அது மாதிரிதான் இருப்பையும். ஆனா ஏதாவது சம்பாதிச்சு லைஃப்ல செட்டில் ஆகணும்னு உங்களுக்கு ஆசை இருந்தா என் கூட ஒரு 3 வருஷத்த கோர்ஸுக்கு பேருதான் மல்டி மில்லியனர் கோர்ஸ். என்னது? மல்டி மில்லியனர் கோர்ஸ். டீம் ஐடிஎம் இன்டெலிஜென்ட் டீம் ஃபார் சக்சஸ் சொல்லி நான் ஒரு ஆர்கனைசேஷனை உருவாக்கி எல்லாத்தையும் டீச் பண்ணி அவங்களை கத்து கொடுத்து டெவலப் பண்ணி லீடர்ஸா உருவாக்கி இந்தியால நம்பர் 1 ஆய், அந்த தெருவுக்கு நம்பர் 1 ஆய், ஊருக்கு நம்பர் 1 ஆய், வீடுக்கு நம்பர் 1 ஆய், பணம் சம்பாதிச்சு செட்டில் ஆனா பொண்டாட்டி பிள்ளைய மதிப்பாங்க, ஊருகார மதிப்பாங்க, சொசைட்டி மதிப்பாங்க. இல்ல நான் ஏன் இருக்கிறேன் போய் சேரக்கூடாதான்னு கேட்பாங்க. அதுக்கு தான் எனக்கு சொல்றேன், இப்ப ஒழுங்கா இருந்து இப்ப ஸ்டார்ட் பண்ணி ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு 10,000 ரூபாய்க்கு பிசினஸ் ஆரம்பிக்க முடியுமா? ரோட்டு கடை நடக்க முடியாது. ரோட்டு கடை போட முடியுமா? ஓட முடியாது. 10,000க்கு பொருள் எவ்வளவு பொருள் வீட்டுல வைக்க வச்சிருக்கோ. வீட்டுல 2 போனு, 4 லேப்டாப், கம்ப்யூட்டர், காரு, பைக்கு, வீட்டுல கிரைண்டர், மிக்சி எதெல்லாம் வாங்கி வச்சிருக்கியோ. ஏதாவது கம்பெனி உங்களுக்கு பணம் கொடுத்தாங்களா? இன்னையில இருந்து இங்க வாங்குங்க. 1 வருஷம் பாக்கலாம், அடுத்த 2 வருஷம் 3 வருஷம் கழிஞ்சா மினிமம் நான் சொல்றேன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், மினிமம் 1 crore உங்க அக்கௌண்ட்ல இருக்கும், கையில வீடு இருக்கும். அதுக்காக நீங்க எப்பவுமே கடவுளை நம்புறீங்களா? நானும் நம்புறேன். அந்த கடவுளாலதான் உங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது. நம்புங்க. நம்பி நீங்க உங்களை நம்புங்க, இந்த கம்பெனியை நம்புங்க, எங்களை நம்புங்க, கூட பயணிங்க. Definitely within short time each and every person will be settled in your life. I wish you a bright future. Through Physica, wish you all the best. Thank you very much. See you on the top. Bye bye.